உலகநாயகன் கமல்ஹாசன் இல்லாத வரைக்கும் என்ன பண்ணுறது, அவர் அமெரிக்காவில் இருக்கார். அவர் அமெரிக்காவிலேருந்து திரும்பி வர்ற வரைக்கும் நமக்கு செய்திகள் வந்து அவருடைய பழைய நிகழ்வுகள், அப்புறம் மற்ற இப்போ இங்கே நடக்கக்கூடிய மற்ற அக்கப்பூர்கள், இதை வச்சு தான் நம்ம சைட்டை கொஞ்சம் ஓட்ட வேண்டியது இருக்குது. ஆகவே யாரும் தப்பாக நினச்சிக்கிறாம, கமல் சார் செய்தி இல்லையேன்னு நினச்சிக்கிறாம, அப்படி நினைக்க மாட்டீங்க. இருந்தாலும் ஒரு முன்னெச்சரிக்கையாக நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஆனால் கமல் சார் சம்மந்தப்பட்ட செய்திகள் உண்டு. எல்லாமே பழசாக இருக்கலாம், முந்தைய நடந்ததை மறந்துருக்கலாம். நீங்கள் அதையெல்லாம் உங்களுக்கு நான் நினைவூட்டுறேன். இப்போ அதுக்கு முன்னால் ஒரு அக்கப்போர் செய்தி ஒன்று சொல்லிடுறேன். கூலி, இந்த கூலி படத்தில் வந்து ஆமீர் கான் வந்து ஸ்டைலாக அந்த ஹுக்கா பிடிச்சிக்கிட்டு இது விடுவார். அது வந்து அந்த இதில் வந்து ஐமேக்ஸினுடைய சின்ன லோகோ இருக்குது. அந்த லோகோ வந்து எங்களுக்கானது, எங்களுடைய வார் 2 படத்துக்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த லோகோ. அந்த லோகோவை கூலியில் நீங்கள் போட்டது தப்பு. இந்தியாவில் உள்ள எந்த தியேட்டர்லேயும் கூலி ஐமேக்ஸ் தியேட்டரில் ஓடாது. ஆகவே நீங்கள் அதை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு விவகாரம் ஓடிக்கிட்டு இருக்கு. இது என்ன முடிவாக போகிறது அப்படிங்கிறது தெரியலை. சரி, இந்த அக்கப்பூர் செய்தியை விட்டுட்டு உலகநாயகன் கமல்ஹாசன் செய்திக்கு வருவோம். அவள் ஒரு தொடர்கதை, பெரிய பிரமாதமான படம். வங்காள பதிப்புக்காக கல்கத்தாவில் ஷூட்டிங் நடந்தது. அந்த ஷூட்டிங்கில் அவர் கலந்து கொண்டு நடிச்சிட்ருக்காரு. நடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே மாலா சின்ஹான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நடிகை, மூத்த நடிகைகளில் ரொம்ப சிறந்த நடிகை. அவருக்கு வந்து நம்ம சவுகார் ஜானகி மாதிரி ரொம்ப இளமையாக வாழணும், இளமை நோக்கோடு இளமை தோற்றத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். எந்த பெண்ணுக்கு தான் அந்த ஆசை இருக்காது? எல்லாருமே கிளியோபாட்ராவாக இருக்கணும் அப்படின்னு தானே ஆசைப்படுவாங்க. உண்மையிலேயே கிளியோபாட்ரா வந்து என்ன நிறம்ங்கிறதே தெரியுமா? அவங்க வந்து இப்போ கருப்பு நிறம்னு சொல்லுவாங்களாம். கிளியோபாட்ராங்கிறவங்க கருப்பு நீளமாக, ஆனால் கருப்புலேயும் ஒரு அழகு, கழுதப்பாலில் குளித்தாங்க அப்படி இப்படிலாம் ஒரு கதைகள்லாம் உண்டு இல்லை? அந்த மாதிரி தன்னை ஒரு இளமையாக நினைத்து கொண்ட மாலா சின்ஹாவுக்கு உலகநாயகன் கமல்ஹாசனை அவருக்கு முத்தம் கொடுக்கணும்னு ஒரு ஆசை. கமல்ஹாசன்கிட்ட நேராக வர்றாரு. கேன் ஐ கிஸ் யூ அப்படின்னு கேட்குறாரு. கமல் ஒன்றும் அப்படியே ஒரு ஜெர்க்கு, என்னடா எவ்வளோ பெரிய நடிகை, அவங்க வந்து இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு அவர் என்ன மறுப்பாக சொல்ல முடியும்? மறுப்பு சொன்னால் அது அநாகரிகமாயிருமில்ல. ஒரு பெண்ணே வந்து கேட்கும்போது அதை நம்ம மறுத்து சொன்னால் அநாகரிகமாயிடாதாங்க. அதனால் சரிங்கம்மா கொடுங்க அப்படின்னோடனே அந்த அம்மா நெத்தியில் கொடுத்தாங்க. ஒரு சந்திர பிறை முத்தம் மாதிரி அந்த முத்தம் அமைந்தது. அதற்கப்புறம் அங்கே ஷூட்டிங் அங்கே நடந்து முடிஞ்ச கட்டத்தில் அடுத்த வாரம் இங்கே சென்னையில் வந்து ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது. அந்த ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸு ஃபங்க்ஷனில் நம்ம கமல், ஸ்ரீபிரியா நடிக்கிற ஓரங்க நாடகம். அந்த ஓரங்க நாடகத்தில் அதை டைரக்ட் பண்ணுறவர் யாருன்னு சொன்னால் நம்ம கே பாலச்சந்தர். இதை ரொம்ப பிரமாதமாக நடத்தணும்னு சொல்லி அவரை எல்லாம் ரிஹர்சல் நடக்குது. பொதுவாக இந்த ஸ்ரீபிரியாவும் கமலும் ஒரு தான் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த செட்டே ரொம்ப அவகலமாயிரும். சிரித்து புண்ணாயிரும். இவர் ஒரு ஜோக் சொல்லுவார், அந்த அம்மா ஒரு ஜோக் சொல்லும், பெரிய அக்கப்போராயிரும். இவர் எவ்வளவோ டேக் போயிட்டே இருக்கிறாரு. 2 பேரும் கட்டுப்பட்டு வர்ற மாதிரி தெரியலை. சினிமான்னா பாலச்சந்தர் வாடிடுவார், கண்ணாமன்னு திட்டிடுவார். இது ஓரங்க நாடகம் தானே, சரி ஒழிங்க அப்படின்னு விட்டுட்டார். அந்த நாடகத்துக்கு பேர் ரொமான்ஸ் மேரேஜ் இன் சினிமா ஸ்டைல் அப்படின்னு அந்த இது பேர். சரி, இது நடந்து முடிஞ்சதுன்னு வச்சுங்க. என்ன வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சது, நல்ல பேர் கிடைச்சது. அதில் கமலுக்கு வந்து அவார்டு கிடைச்சது, ஃபிலிம்ஃபேர் அவார்டு கிடைச்சது. சிமி கேர்வெல்ங்கிற ஒரு நடிகை தான் அதுக்கு பரிசு கொடுத்தாங்க. அந்த சிமி கேர்வெல் வந்து ஒரு நிர்வாண படத்தில் நடிச்சிருந்தாங்க. அந்த நேரம் வந்து எமர்ஜென்சி நேரம். அந்த எமர்ஜென்சி நேரம் முடிஞ்ச நேரம் அப்படி தான் நினைக்கிறேன். எல்லாருமே ஒரு கொடுமையான ஒரு காலகட்டத்தில் இருந்து ஒரு விடைபெற்று வந்த இதுக்கு இந்த கிஸ்ஸிங், இந்த நிர்வாண படம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை தந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த சிமி கைனால் அவர் அவார்டு வாங்கினார். சரி, இதற்கிடையில் புஷ்பா தங்கத்துரை
அவர் ஒரு பெரிய நாவலாசிரியர். அவர் ஒரு கைதியினுடைய கதையை நாவலாக எழுதியிருந்தார். ஒரு ஆயுள் தண்டனை கைதி, அவனுக்கு காதலி இருக்கா, காதலி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அந்த ஆயுள் தண்டனை கைதிக்கு ஒரு ஆசை, எப்படியாவது ஒரு நாளாவது அவளோட குடும்பம் நடத்தணும், அவன் மனைவி மாதிரி அவளோட இருந்துடணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆசை. இந்த ஊதாப்பு கண் சிமிட்டுகிறது இதை யார் மெயினில் நடித்தான்னா நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்தார். அந்த மாற்றான் விரும்பும் காதலியாக சுஜாதா நடித்தாங்க. டைரக்ஷன் எஸ்பிஎம். எஸ்பிஎம் எவ்வளவோ படங்கள் பண்ணியிருக்காரு. ஒரு ஆன்டி சென்டிமெண்ட் படத்தை பண்ணுறது இதுதான் முதல் தடவை. எல்லோரும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்தாங்க. எஸ்பிஎம் டைரக்ஷனில் சுஜாதா நடிக்கிறாங்க, கமல் நடிக்கிறாங்க, வித்தியாசமான கதைக்களம், ஒரு ஊதாப்பு கண் சிமிட்டுகிறதுன்னு ஒரு வித்தியாசமான ஒரு டைட்டில். எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்தாங்க. படம் ரொம்ப நல்லா வந்தது. அந்த ஜெயசித்ராவை இந்த படத்துக்கு பிறகு, ஊதாப்பு கண் சிமிட்டுகிறதுக்கு பிறகு ஜெயசித்ராவை ஓரம் கட்டிட்டு எல்லாருமே சுஜாதா பக்கமே வர ஆரம்பித்தாங்க. இப்படி ஒரு காலகட்டம் ஓடிக்கொண்டே இருந்தது. கமலும் அவருடன் ஓடிக்கொண்டே இருந்தார். கமலுடைய வாழ்க்கை அந்த திரை வாழ்க்கையில் அந்த ரொம்ப பிரமாதமான ஒரு காலகட்டம்னா அந்த ஊதாப்பு கண் சிமிட்டுகிறது, இந்த மாதிரி ஒரு காலகட்டம். இந்த படங்கள் வந்த வருஷங்களை தான் சொல்லும். பாலச்சந்தர் அடுத்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஒன்று ஆசைப்பட்டார். அது கமல்ஹாசனை வச்சு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அதுக்காக கதாநாயகியாக யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு ஒரு தேடுதல் வெட்ட. அதாவது ஒரு பெற்றோர்கள் பையனுக்கு மாப்பிள்ளை பொண்ணு தேடுவாங்க பார்த்தீங்களா, அந்த பொண்ணு தேடுற மாதிரி எல்லா இதுலேயுமே எல்லா அந்த மொழி படங்கள்லேயுமே 2 சீன் பார்க்குற அந்தந்த எந்த நடிகைகள் சிறப்பாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இது பார்க்கும்போது ஒரு படத்தில் அந்த ஸ்ரீதேவி கண்ணுக்கு தெரியுது. பாலச்சந்தர் பார்த்த படம் அனுராகாலு. அந்த படத்தில் தான் ஸ்ரீதேவி நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தை அந்த நடிகையை ஒரு ஒப்பந்தம் பண்ணார். வேறு எந்த படத்துங்களையும் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் வேறு. இந்த படத்தில் கமல் ஜோடி காதல் காட்சிகள் இயல்பாக இருக்கணும். ஆகவே கமல் கூச்சம் இல்லாமல் அந்த பொண்ணோட நடிடா அப்படின்னு பாலச்சந்தர் சொல்கிறாரு. இது எப்படி இருக்குது பாருங்கள். கமலுக்கு காதல் காட்சியில் நடிக்கிறதுக்கு கூச்சமாகவா இருக்கும்? பின்னி படல் எடுத்துகிட்டு காதல் மண்ணுன்னு அப்போவே பேர் எடுத்துக்கிட்டு இருந்தால் அவர்கிட்ட போய் இவர் சொல்கிறாரு. இதில் வேடிக்கை என்னென்னா, ஸ்ரீதேவி அம்மா இருக்காங்கல்ல, அந்த அம்மாவுக்கு பாலச்சந்தர் டைரக்ஷனில் ஒரு படம் நம்ம மகன் நடித்தான்னா அவங்களுடைய வாழ்க்கை பிரமாதமாக போகும், சினிமா வாழ்க்கை பிரமாதமாக போகுங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் அந்த அம்மா இருக்குது. அந்த கமல்கிட்ட கூப்பிட்டு லவ் சீனை தைரியமாக நடிடா அப்படின்னு சொல்லி ஏவி விட்டாருன்னு தான் சொல்லணும். கமல் கேட்கவா வேணும்? புதுமுகம், அழகான பொண்ணு, கையை பிடிச்சாரு, கொஞ்சம் இறுக்கமாக பிடிச்சாரு. அந்த பொண்ணுக்கு காதல் வரல, நடுக்க வந்துருச்சு. நடுக்க வந்தவொடனே பார்த்தவொடனே பாலச்சந்தருக்கு சிரிப்பு. என்னடா காதல் காட்சியில் நடிக்க சொன்னால் அந்த பொண்ணு இப்படி நடுங்குது, ஏமா என்ன காமிக் பிக்சர்ஸ் தான் அந்த அம்மாவுக்கு போட்டு காமிச்சிக்கிட்டு இருந்தீங்களா அந்த பொண்ணை, உங்கள் பொண்ணுக்கு இப்படி சின்ன பிள்ளை மாதிரி பயப்படுது அப்படின்னு சொல்லி அவர் கேலி பண்ண, கமலும் கேலி பண்ண. ஒரு வகையாக அந்த படம் பிரமாதமாக வந்தது. அந்த படத்தினுடைய பேர் என்னென்னா 3 முடிச்சு. நன்றி, நாளை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.